ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் சாஸ்னா என்ன, சாஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸையும் ஒரு ஃபுல் கோர்ஸ் டுட்டோரியலாக இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் மொத்தமாக 10 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 10 செக்ஷன்ஸில் நாம் சாஸ்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த கோர்ஸோட ஃபஸ்ட்டு செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் சாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சாஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்டிக்கலி ஆசம் ஸ்டைல் ஷீட். இது ஒரு சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர், அதாவது சிஎஸ்எஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன். இதில் நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், வேரியபிள்ஸ், நெஸ்டிங், மிக்ஸின்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த சாஸ் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளால் க்ளீனர், அதே நேரத்தில் மெயின்டெய்னபிள், ரீயூசபிள் சிஎஸ்எஸ் கோடை ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த சாஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா மெயினாக கோட் ரெப்படிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நாம் வேரியபிள்ஸ், அடுத்து மிக்ஸின் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டைல்ஸை இன்னும் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதுக்கு நாம் நெஸ்டிங், அடுத்து பார்ஷியல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சாஸில் நம்மளால் ஒரு ஸ்டைலை டைனமிக்காக கோடு பண்ண முடியும். அதுக்கு நாம் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து கண்ட்ரோல் டிரெக்டிவ்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணோம். இதை நாம் ஃபுல் கோர்ஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸை ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸை ஸ்கேலபிளாக வச்சுக்க முடியும். ஸ்கேலபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாட்டி நாம் அந்த வெப்சைட் ப்ராஜெக்டை ரெடி பண்ணி முடிக்கிறோம்னா நெக்ஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கும் இல்லைனா அப்கிரேட் பண்ணுறக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாம் சாஸ் யூஸ் பண்ணோம்னா. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நாம் இந்த சாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் எப்படி சாஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா .scss எக்ஸ்டென்ஷனில் ஃபைல்ஸ் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சாஸ் கம்பைலர் அது நமக்கு நார்மல் சிஎஸ்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி தரோம். நெக்ஸ்ட் இது நமக்கு ப்ரௌசரில் ரன் ஆகாது, அது முன்னாலேயே கம்பைல் பண்ணிடும். அதுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணோம். என்ன டூல்னு பார்த்தீங்கன்னா நோட் சாஸ், அடுத்து டார்ட் சாஸ். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நாம் ஜஸ்ட் டெர்மினலில் ஒரு லைன் ஆட் பண்ண உடனே நமக்கு கம்பைல் ஆகி அந்த சாஸ் கோட் நார்மல் சிஎஸ்எஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட் நாம் இந்த சாஸ் சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸரோட ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பூட்ஸ்ட்ராப் நமக்கு சாஸில் தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஸ் நாம் என்டர்ப்ரைஸ் லெவல் பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வெப் ஆப்ஸில் தீமிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், லைட் மோட் டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம சாஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் சிஸ்டம், யூஐ லைப்ரரிஸ், இங்கெல்லாம் நாம் சாஸ் சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் எப்படி நம்மளோட வெப்சைட் ப்ராஜெக்டில் சாஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் கைட் இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம சாஸ் இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸை நான் டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாம் சாஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட சிஸ்டமில் நோட் பேக்கேஜ் மேனேஜர் இல்லைன்னா NPM இன்ஸ்டால் பண்ணோம்.
அதே நேரத்தில் Node.js-உம் இன்ஸ்டால் பண்ணோம். இந்த 2 டூல்ஸோட வெப்சைட் லிங்கே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் டைப் பண்ணி இந்த 2ஐயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்மளோட இந்த சிஸ்டமில் கரெக்டாக அந்த 2 டூல்ஸுமே இன்ஸ்டால் ஆகி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு Ctrl+J கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு npm வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு npm -v இந்த மாதிரி டைப் பண்ணோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு ஒரு வெர்ஷன் நம்பர் வருது. அதே மாதிரி node -v கொடுத்தோம்னா Node.js வெர்ஷன் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதை வச்சு நம்மளோட சிஸ்டமில் கரெக்டாக அந்த 2 டூல்ஸுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் இந்த ஃபோல்டரில் SAS இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு Ctrl+J கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த மாதிரி நிறைய டெர்மினல் லைன்ஸ் இருக்குது. கரெக்டாக இதை கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா npm install SAS இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணோன்னா நம்மளோட இந்த ஃபோல்டரில் SASக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்மளோட இந்த ஃபோல்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, எல்லாமே இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட இந்த ஃபோல்டரில் SAS ஆட் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு SAS _version இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளோட இந்த ஃபோல்டரில் இருக்கிற அந்த SASஓட வெர்ஷன் நமக்கு கீழே ஷோ ஆகும். பார்த்தீங்களா, 1.90 கரெக்டாக நமக்கு ஷோ ஆகுது. இதை வச்சு SAS கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி இதில் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு SAS ஃபைலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக இந்த நியூ ஃபைல் பட்டன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு எப்போ HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி index.html இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு HTML பாய்லர்ப்ளேட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாடி டேக்கில் ஒரு ஹெட்டிங் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட மெயின் ஃபோல்டருக்கு திரும்ப போகலாம். போயிட்டு SAS ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபோல்டர் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு SCSS இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஃபோல்டர் நேம் ஆட் பண்ணுற நேரம் SAS அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி அந்த கமாண்ட் லைன் ஆட் பண்ணுற நேரம் ஒரு எரர் வரும். அதுக்காக தான் இங்கே நீங்கள் SAS நேம் வச்சு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக SCSS இந்த மாதிரி ஒரு நேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட SAS ஃபைல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். style.scss இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ SAS ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். இல்லை, நான் இப்போது ஒரு SAS கோட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பாடி செலக்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் $மெயின் கலர் H1 டேக் செலக்ட் பண்ணி கலர் ஒயிட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கைடை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக இந்த 6th ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். .scss எக்ஸ்டென்ஷனில் ஒரு SAS ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் SAS கோடும் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் Ctrl+J கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நிறைய கோட் இந்த மாதிரி இருக்குது. கிளியர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த லைன் அப்படியே ஆட் பண்ணணும். பட் இதில் ஆட் யுவர் ஃபோல்டர் ஃபைல் நேம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். SAS நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது அந்த SAS ஃபைல் இருக்கிற ஃபோல்டர் நேம் நெக்ஸ்ட்டு அந்த ஃபைல் நேம் ரெண்டுமே கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகேவா? SCSS கரெக்டாக இங்கே நமக்கு SCSS ஃபோல்டரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு / கொடுக்கணும். அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா style.scss. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்து இந்த SAS ஃபைலை நம்ம CSS ஃபைலாக கம்பைல் பண்ணுற நேரம் அது என்ன ஃபோல்டர் நேமில் இருக்கணும், அடுத்தது என்ன ஃபோல்டரில் ஃபைல் நேமில் இருக்கணும், எல்லாமே நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணணும். ஸோ இல்லைனா ஃபோல்டர் நேம் CSS கொடுக்குறேன். / கொடுத்து ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா style.css இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட இந்த SAS ஃபைல் CSS ஃபைலாக கம்பைல் ஆயிரும். இப்போ பாருங்களேன், நம்மளோட இந்த ஃபோல்டரில் CSS அந்த மாதிரி தனி ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதில் நாம் என்ன SCSS ஃபைல் ஆட் பண்ணோமோ அதுக்கு CSS ஃபைல் கம்பைல் ஆகி வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாடி H1 டேக் ஆட் பண்ணியிருக்கோம். அதான் நமக்கு இங்கே CSSல இந்த மாதிரி வந்திருக்கு. இப்படி தான் நம்ம SAS ஃபைலை CSS ஃபைலாக கம்பைல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த CSS ஃபைலை இந்த HTML ஃபைல் கூட லிங்க் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா CSS ஃபைலை தான் நம்ம HTML ஃபைல் கூட கனெக்ட் பண்ணணும். SCSS ஃபைலை கனெக்ட் பண்ணக்கூடாது, அப்போ அது ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம HTML டாக்குமெண்ட்டில் போயிட்டு link:CSS இங்கே SCSS ஃபைல் ஒர்க் ஆகாததுக்கு ரீசன் என்ன, அந்த SCS ஃபைலை தான் நம்ம வந்து CSS ஃபைலை கம்பைல் பண்ணி எடுக்கிறோம். ஸோ HTMLையும் CSSையும் தான் நம்ம நார்மலாகவே எப்போவும் கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக அதே மாதிரி இங்கேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ./CSS style.css இந்த மாதிரி. இப்போ நாம் ரைட் கிளிக் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்கலாம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நமக்கு பேக்ரவுண்ட் கலரும் ஆட் ஆகிடுச்சு, டெக்ஸ்டோட கலரும் ஆட் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணோமோ அதான் நமக்கு அவுட்புட்லேயும் இருக்குது. பட் இதில் ஒரு இஷ்யூ வரும். என்னென்னா இப்போ நாம் இதில் இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, ரெட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ அவுட்புட்டில் பாருங்களேன், நமக்கு அது சேஞ்ச் ஆகலை. ஒருவேளை சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா திரும்ப நாம் Ctrl+J கொடுத்து கொஞ்சம் முன்னால் ஆட் பண்ணோம்ல அதே லைனை திரும்ப ஆட் பண்ணணும் இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு அப்டேட் ஆகும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, திரும்பவும் நான் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுறேன். SCSSல போயிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம்னா நமக்கு அது டைரெக்டாகவே CSSஐ கம்பைல் ஆகாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த கமாண்ட் லைனை ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகும். ஆட் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகுது. பட் நமக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது. நம்ம எப்போ இங்கே சேஞ்ச் பண்ணாலும் இமீடியட்டாக நமக்கு இந்த CSSலேயும் சேஞ்ச் ஆகணும். கரெக்டாக அதுக்கு தான் வாட்ச் மோடுன்னு ஒரு ஃபீச்சர் SCSSல இருக்குது, இல்லைனா SCSSல இருக்குது. ஓகேவா, ஆட்டோ சேவ் வாட்ச் மோட் இதை தான் நம்ம வந்து இப்போது என்னேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த கமாண்ட் லைன்
ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் பண்ணுற நேரமும் ஆட்டோமேட்டிக்காகவே அது கம்பைல் ஆகி நமக்கு அவுட்புட்டில் அப்டேட் ஆகும். இங்கே நான் வந்து Ctrl+V கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும், SAS is watching for changes. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவுட்புட்டில் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இமீடியட்டாக இங்கே போயிட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறேன், டார்க் ப்ளூ. செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்களேன், கம்பைல்டு இந்த மாதிரி வருது. அவுட்புட்டில் பாருங்க, இமீடியட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயே நமக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். இன்னொரு கலர் செக் பண்ணலாம். ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். கீழே பாருங்க, மெசேஜ் நமக்கு வந்துடுச்சா? அவுட்புட்லேயே நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வாட்ச் SCSS CSS இந்த லைன் ஆட் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம SCSSல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ நமக்கு லைவ் சர்வர்லேயும் அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து SCSS ஃபைலை CSS ஃபைலாக கம்பைல் பண்ணி அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்போ நாம் SASல வேரியபிள்ஸ் கான்செப்ட் பற்றி கிளியராக பார்க்கலாம். இந்த செக்ஷனில் இருக்கிற இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷனில் SAS க்ரியேட் பண்ணல, அது க்ரியேட் பண்ணுற நேரம் வந்த அதே ஃபைல்ஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் தனியாக npm இன்ஸ்டால் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணதில்லை. அங்கே இருக்கிறத அப்படியே இங்கே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Ctrl+J கொடுத்து SAS SCSS ஃபைல் எடுத்தது CSS ஃபைல், இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த SAS ஃபைல் வந்து CSS ஃபைலாக இங்கேயே கம்பைல் ஆயிரும். பார்த்தீங்களா? அடுத்து ஆட்டோ வாட்ச் மோட் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். வாட்ச் SCSS: CSS இந்த மாதிரி. அப்போ நமக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக அப்டேட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக், ஓப்பன் வித் லைவ் சர்வர், இந்த மாதிரி இருக்கா? நெக்ஸ்ட்டு இதில் நாம் p-tag டார்கெட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு பிளாக்காக இருந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகணும். பார்த்தீங்களா? ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை வச்சு நாம் SAS பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நாம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸ் கான்செப்ட் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு p-tag இருக்குது, கரெக்டாக? இப்போ நாம் இந்த p-tagஓட அந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா p-tag டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கண்டிப்பாக அவுட்புட்டில் ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி நமக்கு அந்த p-tagஓட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் இப்போ நாம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போ ஒரு வேளை நம்ம இதுக்கு கீழே ஒரு H3 டேக் ஆட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டெக்ஸ்ட் நம்பர் 2 இந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து அதே பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுது. பட் ஒருவேளை நாம் இந்த ரெண்டு பேக்ரவுண்ட் கலரையும் ஒரே மாதிரி இப்போ சேஞ்ச் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி கலரை மாற்றிட்டு திரும்ப நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், கரெக்டாக? இது நமக்கு 2 டைம்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நமக்கு ஓகே. பட் பெரிய ஃபைலாக இருந்துச்சு, நிறைய இடத்துல இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான வேலை, கரெக்டாக? எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபஸ்ட் இருந்த இந்த ரெட் கலரில் இருந்து க்ரீன் கலருக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு இடத்துல ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அங்கே சேஞ்ச் பண்ணாலே இந்த 2 இடத்துலையுமே அந்த பேக்ரவுண்ட் கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு தான் நம்ம சாஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். சாஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே நாம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கோலன், இங்கே நாம் புதுசாக ஆட் பண்ண போகிற அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த சாஸ் வேரியபிள் இருக்குல்ல, அப்படியே இங்கே ஆட் பண்ணுறோம். டாலர் பிரைமரி கலர் இந்த மாதிரி. இப்போ என்ன ஆகும்னா, இந்த கலர் நமக்கு இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கேயே நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, 2 இடத்துலையும் இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் நம்ம சாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி மல்டிபிள் சாஸ் வேரியபிள் டைப்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கலருக்கு மட்டும் சாஸ் வேரியபிள் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் அதே மாதிரி நம்ம வேறு வேரியபிள்ஸும் ஆட் பண்ண முடியும். எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலிக்கு ஒரு சாஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபாண்ட் ஸ்டாக் சான்ஸ் செரிஃப். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பேடிங் லார்ஜ் 20 பிக்சல் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 8 பிக்சல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிற இந்த கண்டெய்னர் டிவை டார்கெட் பண்ணி அந்த சாஸ் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் லைவ் சர்வரில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் நாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கிற இந்த சாஸ் வேரியபிள்ஸை அந்த கண்டெய்னரில் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம கண்டெய்னர் செலக்டர் யூஸ் பண்ணி ஃபாண்ட் ஃபேமிலி மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வேரியபிளை இங்கே நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வேல்யூவை நம்ம இந்த சாஸ் வேரியபிளாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேடிங்க்கும் நம்ம மேலே இருக்கிற பேடிங் எல்ஜியை ஆட் பண்ணலாம். பார்டர் ரேடியஸ்க்கும் மேலே இருக்கிற பார்டர் ரேடியஸ் வேல்யூவை இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ஸ்பேஸும் வந்திருக்கு. பேடிங் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேணா நம்ம இங்கே பேக்ரவுண்ட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணா ஆட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம பேக்ரவுண்ட் கலர் டாலர் பிஜி கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கலர் ஆட் பண்ண பிறகு இந்த பார்டர் ரேடியஸும் கிளியராக தெரியுது. 8 பிக்சல் ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தான் சாஸில் மல்டிபிள் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு மினி டாஸ்க் பண்ண போகிறீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பட்டன் சாஸ் வேரியபிள் வச்சு க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷனே நான் கீழே சோர்ஸ் கோட் லிங்காக தரேன். அதையும் வேணால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம் சாஸ் வேரியபிள்ஸில் குளோபல், அடுத்தது லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னு பார்க்கலாம். குளோபல் ஸ்கோப்னா இப்போ நாம் ஒரு சாஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற நேரம் அந்த சாஸ் வேரியபிளை நம்மளால் எந்த செலக்டர்லையுமே திரும்ப யூஸ் பண்ண முடியும். இதான் நம்ம குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். பட் லோக்கல் ஸ்கோப்னா இப்போ நாம் ஒரு சாஸ் வேரியபிளை
ஒரு செலக்டாரில் ஆட் பண்ணுறோம்னா அந்த செலக்டாருக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் அந்த SAS வேரியபிளை யூஸே பண்ண முடியும். வெளியே நம்ம அந்த SAS வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னா அது நமக்கு ஒர்க் ஆகாது. இதான் நம்ம இந்த SAS வேரியபிள்ஸில் குளோபல் அடுத்தது லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெக்ஸ்ட் கலர் இந்த மாதிரி ஒரு SAS வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3H2 டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த SAS வேரியபிளை ஃபஸ்ட் இருக்கிற அந்த H2 டேக்கில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு இந்த கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கலர் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிவிட்டு அந்த SAS வேரியபிளை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், நமக்கு டெக்ஸ்ட் கண்டிப்பாக ரெட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது நமக்கு குளோபல் ஸ்கோப்பாக இருக்குது. ஓகேவா? வெளியே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால இதை நம்ம குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். அந்த ஒரு ரீசனால் நம்ம அடுத்து இருக்கிற அந்த H2 டேக்கில் கூட அந்த SAS வேரியபிளை கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதான் நம்ம குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். வெளியே ஒரு இடத்துல இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம எந்த செலக்டர்லையும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லோக்கல் ஸ்கோப் SAS வேரியபிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த குளோபல் ஸ்கோப் SAS வேரியபிளை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதே நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த மெசேஜ் செலக்டாருக்கு உள்ளாடி SAS வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை தான் நம்ம லோக்கல் ஸ்கோப் SAS வேரியபிள்னே சொல்கிறோம். ஒரு செலக்டாருக்குள்ளே ஆட் பண்ணுறதுனால இந்த செலக்டாருக்குள்ளே மட்டும்தான் நம்ம அதை யூஸே பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் கலர் ப்ளூ ஆட் பண்ணிவிட்டு அதை நான் கலர் ப்ராப்பர்ட்டி கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ நான் இங்கே கீழே இருக்கிற அலர்ட், ஓகேவா, செகண்ட் H2 டேகை டார்கெட் பண்ணிவிட்டு இதே டெக்ஸ்ட் கலர் ப்ளூ SAS வேரியபிளை ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ இது லோக்கல் ஸ்கோப்பாக இருக்கிறனால இந்த மெசேஜ் செலக்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அலர்ட்டில் கண்டிப்பாக ஒர்க் ஆகக்கூடாது. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, எரர் வருது, அன்டிஃபைன்டு வேரியபிள். அதுக்கான ரீசன் இங்கே நாம் லோக்கல் ஸ்கோப்பில் தான் இந்த டெக்ஸ்ட் கலர் ப்ளூ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வர நம்மளால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மெசேஜ் செலக்டாரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அலர்ட்டில் கண்டிப்பாக அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒருவேளை நமக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும்னா இங்கே லோக்கல் ஸ்கோப்பில் ரிமூவ் பண்ணி மேலே இருக்கிற குளோபல் ஸ்கோப்பில் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். இப்போ நமக்கு அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, குளோபல் ஸ்கோப்பில் இருக்கிறனால ரெண்டு செலக்டார்லையுமே இது நமக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. பட் லோக்கல் ஸ்கோப்பில் ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி எரர் ஷோ பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு SAS வேரியபிள்ஸில் குளோபல் அடுத்தது லோக்கல் ஸ்கோப் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு நாம் போகிறதுக்கு முன்னால் SASல எப்படி ஒரு கோடை கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் // யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே நாம் என்ன கோட் டைப் பண்ணாலும் நமக்கு அது கண்டிப்பாக அவுட்புட்டில் தெரியாது. அதனால தான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நமக்கு அது இந்த மாதிரி கிரே கலரில் இருக்குது. ஓகேவா, செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, நமக்கு அவுட்புட்டில் அது டிஸ்பிளே ஆகலை. இப்போ ஒருவேளை நமக்கு மல்டிபிள் லைனில் கோட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி
மல்டிபிள் லைனில் நான் கோடை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மொத்த கோடையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+K கொடுத்து Ctrl+C கொடுக்கணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி எல்லா கோடுமே கமெண்ட் ஆயிரும். இது நமக்கு கண்டிப்பாக அவுட்புட்டில் தெரியாது. பார்த்தீங்களா? அதே மாதிரி அன்கமெண்ட் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+K Ctrl+U இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா அன்கமெண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம சாஸில் ஒரு கோடை கமெண்ட் அதே நேரத்தில் அன்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம சாஸில் இருக்கிற நெஸ்டிங் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி HTML டாக்குமெண்ட்டில் கார்டு அந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் இருக்கிற ஒரு டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு H1 டேக் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு டைட்டில் கிளாஸ் நேம் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாஸ் ஃபைலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கார்டு அந்த கிளாஸ் நேமை வந்து டார்கெட் பண்ணுறேன். டார்கெட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் பிங்க் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகுது. கரெக்டாக? அதுக்கான ரீசன் இந்த மெயின் டிவ்க்கு நாம் டார்கெட் பண்ணி அதுக்கு நாம் அந்த கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த கார்ட் செலக்டருக்கு உள்ளாடி இருக்கிற டைட்டில் கிளாஸை டார்கெட் பண்ணி அதுக்கு டெக்ஸ்ட் கலரை ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் நமக்கு ரெட் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் சாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை விட ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்னன்னா நம்ம ஜஸ்ட் இந்த டைட்டில் கிளாஸ் நேம் இருக்குல்ல அப்படியே காப்பி பண்ணி கரெக்டாக இந்த கார்ட் செலக்டாக இருக்க உள்ளாடியே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் செலக்டாக இருக்க உள்ளாடி நம்ம டைரெக்டாக இந்த டைட்டில் செலக்டாரை நெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால கார்ட் செலக்டருக்கு உள்ளாடி தான் டைட்டில் செலக்டார் இருக்குன்னு சாஸ் கண்டுபிடிச்சு நமக்கு அவுட்புட் கொடுக்கும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? சேம் அவுட்புட் நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். பழைய மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதை ஆட் பண்ண உடனே பர்ஃபெக்டாக அந்த சாஸ் கோட் நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம சிஎஸ்எஸ் கோடில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா? கம்பைல் ஆகிற நேரம் நமக்கு இங்கே இருக்கிற இந்த சாஸ் கோட் இந்த மாதிரி சிஎஸ்எஸ் கோடாக சேஞ்ச் ஆகுது. இப்படி தான் சாஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதான் சாஸில் இருக்கிற ஒரு பேசிக்கான நெஸ்டிங் கான்செப்ட். நம்ம இந்த மாதிரி ஒரு டிவ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஏதாவது எலமெண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் டிவ்க்குள்ளே செலக்டரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஏதாவது செலக்டர் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி டார்கெட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம இன்னொரு வழியில் கூட டார்கெட் பண்ணலாம். இதில் நம்ம H2 ஆட் பண்ணால் கூட ஒர்க் ஆகும். கரெக்டாக? அதுக்கான ரீசன் இங்கே நம்ம H1 டேக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கேயும் H1 ஆட் பண்ணணும். இந்த கார்டுக்குள்ளே H1 இருக்கிறதுனால கண்டிப்பாக கார்டு H1 இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா அவுட்புட்டில் கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக இருக்குது. சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதான் சாஸில் இருக்கிற பேசிக் நெஸ்டிங் கான்செப்ட். இப்போ நாம் எப்படி சாஸில் சியூடோ கிளாஸஸ் அடுத்தது சியூடோ எலமெண்ட்ஸை நெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு பட்டன் HTML எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சாஸ் ஃபைலுக்கு போயிட்டு டேக் செலக்டார் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டைலிங் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ,
கலர் ஒயிட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கண்டிப்பாக அவுட்புட்டில் ஒரு பட்டன் இருக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நாம் இந்த பட்டனுக்கு ஹவர் சியூடோ கிளாஸ் கொடுக்க போகிறோம். நார்மலாக நாம் இதுக்கு கீழே பட்டன் கோலன் ஹவர் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம், கரெக்டாக? பட் இங்கே நாம் அந்த மாதிரி ஆட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக இந்த பட்டனுக்குள்ளே போயிட்டு அண்ட் கோலன் ஹவர் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் டார்க் ப்ளூ. அவ்வளோதான். இப்போ நாம் பட்டன் டேக் செலக்டரில் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹவர் சியூடோ கிளாஸ் இந்த மாதிரி சாஸ் நெஸ்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹவர் பண்ணுறேன், பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக அந்த கலர் நமக்கு சேஞ்ச் ஆகுது. அதே கான்செப்டில் தான் நம்ம சியூடோ எலமெண்ட்ஸுமே ஆட் பண்ணுவோம். பட் சியூடோ எலமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கோலன் ஆட் பண்ண மாட்டோம், டபுள் கோலன் ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ப்ளஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டில் ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டென்ட் ஆட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ப்ளஸ் நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆகி இருக்குது. பிஃபோர் சியூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டில் ஏதாவது ஆட் பண்ணோம்னா இந்த டெமோ பட்டனுக்கு முன்னால் நமக்கு இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் ஆகும். பட் நம்ம ஆஃப்டர் சியூடோ எலமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் கண்டென்ட்டில் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி ப்ளஸ் ஆட் ஆகி இருக்குது. இந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன ஆட் பண்ணாலுமே கண்டிப்பாக அங்கேயும் ஆட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆட் ஆகி இருக்குது. ஸோ நாம் சாஸ் நெஸ்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் சியூடோ கிளாஸஸ் எடுத்தது சியூடோ எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நாம் இந்த சாஸ் நெஸ்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி மீடியா கொரீஸை கூட நெஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னு இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டியூனை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கிளாஸ் நேம் கண்டெய்னர். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ள ஒரு h1 டேக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கண்டெய்னரை டார்கெட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேடிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் நமக்கு மொபைல் வெர்ஷன்லனா 600 பிக்சல் வித் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு பேடிங்கை நம்ம கம்மி பண்ண போகிறோம். அதே நேரத்தில் அதுக்கு பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னா அட் மீடியா மேக்ஸ் வித் 600 பிக்சல் வரைக்கும் என்ன ஆகும்? இந்த கண்டெய்னர் நமக்கு வேற கலரில் இருக்கணும். லைட் ரெட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கோரல். அதே மாதிரி பேடிங் 10 பிக்சல். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல நார்மலாக ஆட் பண்ணுவோம். ஓகேவா? பட் சாஸில் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ கண்டிப்பாக இது நமக்கு ஒர்க் ஆகணும். இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? 600 பிக்சலுக்கு கீழே போகிற நேரம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதை நம்ம சாஸில் எப்படி ஆட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி இந்த கண்டெய்னருக்கு உள்ளாடி நெஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே நாம் கண்டெய்னர் இந்த கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நாம் திரும்ப அதை ஆட் பண்ண தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான். செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்படி தான் நாம் சாஸ் யூஸ் பண்ணி
மீடியா கொரிஸை நெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம மீடியா கொரிஸ் நெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம தனியாக கீழே எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒரே நேரத்தில் மீடியா கொரி ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு எலமெண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயே நம்ம மீடியா கொரி யூஸ் பண்ணி நெஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ் நெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். பட் அதை நம்ம ஒரு லிமிட்டோட யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதில் இந்த மாதிரி nav டேக்குள்ளாடி யூஎல் டேக் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு எல்ஐ டேக் அதுக்குள்ளாடி ஏ டேக் அதுக்குள்ளாடி ஸ்பேன் டேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நாம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த எலமெண்ட்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு nav யூஎல் எல்ஐ ஏ ஸ்பேன் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி நாம் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம நிறைய நெஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி பண்ணுற பார்த்திங்கன்னா பேட் ப்ராக்டிஸ். நம்ம அவுட்புட்டில் பார்க்குற நேரம் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நெஸ்டிங்கை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். ஜஸ்ட் 2 நெஸ்டிங் யூஸ் பண்ணால் கூட இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்களேன், நமக்கு இது ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த நெஸ்டிங் பண்ணுற நேரம் மேக்ஸிமம் 2 ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ நான் கரெக்டாக 2 ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி நாம் மோர் தென் 3 ப்ராக்கெட்ஸ் இல்லைனா 2 ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு பேட் ப்ராக்டிஸ். அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். இந்த செக்ஷன் நம்ம சாஸில் இருக்கிற பார்ஷியல்ஸ் அதே நேரத்தில் இம்போர்ட் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சாஸ் ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாஸ் ஃபைலில் நாம் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுறோம், அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணுறோம், அடுத்து மிக்ஸின்ஸ் ஆட் பண்ணுறோம். இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரே சாஸ் ஃபைலில் ஆட் பண்ணுற நேரம் அதை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரே சாஸ் ஃபைலில் ஆட் பண்ணாமல் பார்ஷியல் ஃபைலாக தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணுற நேரம் நம்மளோட அந்த ஃபைல் ரீடபிலிட்டி இன்னுமே பெட்டராக இருக்கும். நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சோம்னா நம்ம எங்கே இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம பார்ஷியல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த பார்ஷியல்ஸ் ஃபைலை நெக்ஸ்ட்டு மெயின் சாஸ் ஃபைலில் அதை கொண்டு வரக்கு தான் இந்த இம்போர்ட் கான்செப்டையும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பார்ஷியல் சாஸ் ஃபைலை நம்ம நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ்ஸாக கம்பைல் பண்ணுற நேரம் ஒரு சிங்கிள் ஃபைலாக தான் அது வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ நாம் எப்படி அதை ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சாஸ் ஃபைல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம பார்ஷியல் சாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சாஸ் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பார்ஷியல் சாஸ் ஃபைல்னு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு அண்டர்ஸ்கோர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன நேம் வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற இந்த H1 டேக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு H2 டேக்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம 2 பார்ஷியல் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா H1 டாட் SCSS, இன்னொன்று H2. பார்ஷியல் ஃபைல்னால ரெண்டுலேயும் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் அண்டர்ஸ்கோர் இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, H1 டேகை இந்த H1 பார்ஷியல் ஃபைலில் டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் லைட் கோரல், நெக்ஸ்ட்டு
இதுக்கு டெக்ஸ்ட் கலரை டார்க் green ஆட் பண்ணிக்கிறேன். பேடிங் 20 பிக்சல். இப்போ நாம் இந்த பார்ஷியல் ஃபைல் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்மளோட மெயின் ஸ்டைல் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணோம். கரெக்டாக இந்த ஸ்டைல் எஸ்சிஎஸ்எஸ் ஃபைல் தான் நமக்கு சிஎஸ்எஸ் ஃபைலாக இங்கே கம்பைல் ஆகி வருது. ஸோ இங்கே நம்ம அதை கனெக்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நமக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நம்மளோட அவுட்புட்டில் பாருங்களேன், எப்படி டிஃபால்ட்டாக இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா ஸ்டைல் ஃபைலுக்கு வந்து அட் யூஸ் அந்த ஃபைல் நேமை இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு கண்டிப்பாக அது ஒர்க் ஆகணும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நாம் சாஸ் பார்ஷியல் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இதில் H1 டேக் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் சாஸ் ஃபைலில் இந்த மாதிரி அட் யூஸ் அடுத்தது அந்த பார்ஷியல் சாஸ் ஃபைல் நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி H2க்கும் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். பட் H2 டேக்காக இருக்கிறதுனால இங்கே நாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கலரை சேஞ்ச் பண்ணலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஒயிட் இதுக்கு நம்ம பேடிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. கரெக்டாக, பிகாஸ் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணல. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒர்க் ஆகலை. ஸோ அது ஒர்க் ஆகணும்னா இங்கே நாம் H2 இந்த மாதிரி ஆட் பண்ணணும். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த H1 H2 டேக்ஸில் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணி அதை கூட நம்மளால் மெயின் ஃபைலில் எடுத்து யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் அட் பாடி வராது டாலர் கலர். ஓகேவா. இங்கே நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். இந்த கலரை நம்ம மெயின் சாஸ் ஃபைலில் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நான் இதில் ஒரு கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே நாம் பாடி செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தான் அந்த கலரை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. பேக்ரவுண்ட் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நமக்கு H2 பார்ஷியல் ஃபைலில் இருக்குது. கரெக்டாக. அப்போ நாம் H2 இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டாட் போட்டு அந்த வேரியபிள் நேமை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு சாஸ் வேரியபிள். கரெக்டாக. அப்போ நம்ம இங்கே கண்டிப்பாக டாலர் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு H2 பார்ஷியல் ஃபைலில் இந்த மாதிரி ஒரு சாஸ் வேரியபிள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சாஸ் வேரியபிளை நம்மளோட மெயின் ஃபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். கரெக்டாக. அட் யூஸ் ஆஃப் H2 இந்த மாதிரி ஆட் பண்ணுற நேரம் H2வில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இங்கே வந்துடும். ஸோ அதனால் இந்த சிஎஸ்எஸ் செலக்டாரில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். பட் இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சாஸ் வேரியபிளை இங்கே நம்ம இந்த மாதிரி கால் பண்ணோம். H2 பார்த்திங்கன்னா அந்த பார்ஷியல் ஃபைல் நேம் டாட் அதுக்குள்ளே இருக்கிற சாஸ் வேரியபிள் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறோம். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு லைட் பர்பிள் கலர் ஆட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம சாஸில் பார்ஷியல்ஸ் இம்போர்ட் யூஸ் பண்ணுவோம். இதே கான்செப்டில் நாம் இந்த
h1 டேக்ல இப்போ ஒரு SAS வேரியபிள் ஆட் பண்ணுறோம் வச்சுங்க. ஓகேவா? ரைட். இந்த SAS வேரியபிளை நாம் h2 பார்ஷியல் ஃபைலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா h2 பார்ஷியல் ஃபைலில் யூஸ் h1 இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் இருக்குல்ல, இங்கே நாம் h1 டாட் இந்த ரெட் SAS வேரியபிளை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம். அவ்வளோதான். இப்போது நம்மளோட அந்த h2 எலமெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் கலர் ரெட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், h1 பார்ஷியல் ஃபைலில் ஒரு SAS வேரியபிள் க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த h1 பார்ஷியல் ஃபைலை h2 பார்ஷியல் ஃபைலில் இம்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட் SAS வேரியபிளை நாம் இந்த மாதிரி டாட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஒருவேளை இந்த h1 ஃபைல் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே ஆஸ் ஹெட்டிங் இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா நம்ம இதை அப்படியே எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நமக்கு அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். பாருங்க, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா? இங்கே நம்ம ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்க, நமக்கு எரர் வருது. கரெக்டாக? அதுக்கான ரீசன் இங்கே நம்ம ஆஸ் ஹெட் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பட் இங்கே நம்ம ஏதோ ஒரு டைப்போ பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் ஆட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே h1 நம்ம வந்து ஹெட்டிங்காக சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப h1 ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒர்க் ஆகாது. பார்த்தீங்களா? இப்போ நமக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கான ரீசன் இங்கே நாம் ஆஸ் யூஸ் பண்ணி இந்த h1 பார்ஷியல் ஃபைலை ஹெட்டிங் இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இங்கேயும் நாம் அதே நேமில் தான் ஆட் பண்ணணும். இப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதே கான்செப்டில் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். h2 ஆஸ் ஹெட்டிங் 2. ஓகேவா? இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்களா? இன்னொரு விஷயம், h2 நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வருது. அதுக்கான ரீசன் இந்த h2 நேமை நம்ம ஹெட்டிங் 2க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை இங்கே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் சாஸில் பார்ஷியல்ஸ் அதே நேரத்தில் இம்போர்ட் கான்செப்ட். இந்த செக்ஷன் நம்ம சாஸில் மிக்சின்ஸ் அதே நேரத்தில் இன்க்ளூட்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் நாம் சாஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரீயூசபிள் காம்போனன்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நாம் அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் இந்த மாதிரி ஒரு டியூ க்ரியேட் பண்ணுறேன். அந்த டியூக்கு கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் SAS ஃபைலுக்கு போயிட்டு அந்த கண்டெய்னரை கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லைட் கலர், ஹைட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை சென்டரில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம நார்மலாக ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைங் ஐட்டம்ஸ் சென்டர் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? பட் நம்ம அதை இந்த மெயின் SAS ஃபைலில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு பார்ஷியல் மிக்ஸின் ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். எப்படி நாம் இப்போ ஆட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த SAS ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பார்ஷியல் ஃபைல்னால அண்டர்ஸ்கோர் போட்டு மிக்சின்ஸ் டாட் SCSS இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு மிக்ஸின் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அட் மிக்ஸின் ஃப்ளெக்ஸ் சென்டர். இங்கே நீங்கள் என்ன நேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் அந்த இன்க்ளூட்ஸ் எலமெண்டில் ஆட் பண்ணுற நேரம் இது நேம் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைங் ஐட்டம்ஸ் சென்டர், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மிக்ஸினை நம்மளோட இந்த மெயின் ஸ்டைல் ஃபைலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம லாஸ்ட் செக்ஷனில் பார்த்த அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அட் யூஸ் மிக்ஸின்ஸ், இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நாம் இதை இங்கே ஆட் பண்ணிட்டோம். பட் நாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸின்ஸ் ஃபைலில் இருக்கிற எல்லா மிக்ஸின்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்காக நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஆஸ் ஸ்டார் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சிஎஸ்எஸில் பார்த்துருப்போம் ஸ்டார் ஒரு யூனிவர்சல் செலக்டர். அப்போது நம்மளோட ஒரு HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எல்லா எலமெண்ட்ஸையுமே டார்கெட் பண்ணும். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே ஸ்டார் கொடுத்தோம்னா இந்த SCSS ஃபைலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே அது வந்து எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸின் ஃபைலில் என்னென்ன மிக்ஸின்ஸ் ஆட் பண்ணுறோமோ எல்லாமே இந்த மெயின் ஃபைலில் நம்ம ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே அந்த மிக்ஸின் ஆட் பண்ணுறதுக்கு அட் இன்க்ளூட் அந்த மிக்ஸின் நேம் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஃப்ளெக்ஸ் சென்டர். இப்போ நாம் இந்த மிக்ஸினை இந்த கண்டெய்னரில் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இதான் நாம் ரீயூசபிள் காம்பனன்ட்னு சொல்கிறோம். இப்போது இந்த மிக்ஸினை நம்ம இன்னொரு எலமெண்ட்டில் கூட யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டெய்னர் 1 கரெக்டா? இங்கே நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ரீயூசபிள் காம்பனண்ட்டாக இருக்கிறனால நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியும். நம்ம இங்கே இருக்கிற இந்த கோடை அங்கே ஆட் பண்ண தேவையே இல்லை. ஜஸ்ட் இந்த இன்க்ளூட் அப்படியே இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் மிக்ஸின்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகுது. இப்போ நாம் இந்த மிக்ஸின்ஸ் கான்செப்டை இன்னொரு வழியில் கூட யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பட்டன் நாம் க்ரியேட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அந்த பட்டனில் நாம் வேறு எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரே மாதிரி ஆட் பண்ணுறோம். பட் அதில் பேக்ரவுண்ட் கலர் அடுத்து டெக்ஸ்ட் கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இந்த மிக்ஸின் கான்செப்டை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 2 பட்டன் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரைமரி பட்டன், செகண்டரி பட்டன். நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி இப்போது டிஃபால்ட்டான பட்டன் ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனுக்கு மிக்ஸின் க்ரியேட் பண்ணுறேன். 2 பட்டனுக்கும் சேம் ஸ்டைல் தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேடிங் 10 பிக்சல் 20 பிக்சல், பார்டர் நன், நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 பட்டனுக்குமே காமனாக இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸினை நம்மளோட மெயின் ஃபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இதை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நம்ம
பட்டனை டார்கெட் பண்ணிக்கிறேன். டார்கெட் பண்ணிவிட்டு அட் இன்க்ளூட் நம்ம இங்கே என்ன நேம் ஆட் பண்ணோமோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே இருக்கிற இந்த ஸ்டைல் நம்மளோட பட்டன்ஸ்க்கு ஆட் ஆகி இருக்கும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த கலர்ஸை வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம இந்த பட்டன் ஸ்டைல் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போடணும். போட்டுட்டு டாலர் வேரியபிள் நேம்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் ஸ்டைல் மிக்ஸ்ன்னு ஆட் பண்ணுற நேரம் கண்டிப்பாக இந்த 2 வேரியபிள்ஸ் அங்கே ஆட் பண்ணணும். அப்போ தான் இது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் பேக்ரவுண்ட் கலர் மேலே இருக்கிற அதே வேரியபிள் நேமை கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கலருக்கு நாம் கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பேக்ரவுண்ட் கலர் ஆட் ஆகுதோ அது நமக்கு அப்படியே இங்கே வந்து ஜாயின் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயே நமக்கு ஆட் பண்ணுறது இங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நாம் இந்த எலமெண்ட்டுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் இந்த மாதிரி காமனாக இப்போ டார்கெட் பண்ணி பட்டன் ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா 2 பட்டனுக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நம்ம தனியாக டார்கெட் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். BTN ப்ரைமரி. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு பட்டனை டார்கெட் பண்ணுறேன். டார்கெட் பண்ணிவிட்டு அட் இன்க்ளூட் பட்டன் ஸ்டைல். கரெக்டாக நம்மளோட மிக்ஸின் நேம் இப்போது பட்டன் ஸ்டைல். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி நம்ம செகண்டரி பட்டனும் க்ரியேட் பண்ணலாம். இங்கே நாம் கலரை சேஞ்ச் பண்ணாலே போதும், அங்கேயும் சேஞ்ச் ஆயிரும். பார்த்தீங்களா, நீட்டாக நமக்கு 2 பட்டனுமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம மிக்ஸின் எப்போவுமே க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி 2 வேரியபிள்ஸ் ஆட் பண்ணணும் ப்ராக்கெட்டில். ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணுற வேரியபிள்ஸை எது கூட கனெக்ட் பண்ணுறோமோ அதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் இந்த பிஜி இருக்குல்ல, அதை பேக்ரவுண்ட் கலர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கலரை நான் வந்து டெக்ஸ்ட் கலர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணுறது பேக்ரவுண்ட் கலராக இருக்கும் அந்த பட்டனுக்கு. செகண்ட் ஆட் பண்ணுறது டெக்ஸ்ட் கலராக இருக்கும் அந்த பட்டனுக்கு. அதே மாதிரி தான் இங்கே நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுற நேரம் ஒரே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு மிக்ஸின் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் தனியாக இந்த மாதிரி சாஸ் வேரியபிளில் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம கரெக்டாக 2 வேல்யூஸ் இங்கே ஆட் பண்ணிட்டோம். கரெக்டாக, அதனால பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கான ரீசன், ஃபர்ஸ்ட் ஒன் பேக்ரவுண்டுக்கு, இன்னொன்று கலருக்கு. நம்ம 2 வேல்யூஸை வந்து இங்கே இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ ஒரு வேளை இதில் நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது நமக்கு ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்களேன், ஒர்க் ஆகலை. அதுக்கான ரீசன், இங்கே நம்ம கலர் இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நம்ம அதுக்கான வேல்யூவே கொடுக்கல, அதனால நமக்கு அது ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, டிஃபால்ட் வேல்யூ நம்ம இங்கே ஆட் பண்ணணும். கலர் கோலன் ஒரு கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, ஒருவேளை நம்ம இங்கே 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணாமல்
ஒரே ஒரு வேல்யூ தெரியாமல் பாஸ் பண்ணிட்டாலும் டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த வேல்யூ நமக்கு அங்கே ஆட் ஆகிரும். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர் நமக்கு இது, நாம் டெக்ஸ்ட் கலர் இங்கே ஆடே பண்ணல, பட் டிஃபால்ட்டாக நாம் இந்த டெக்ஸ்ட் கலர் இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு ரெட் கலரில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் இந்த வேல்யூஸை வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை நம்ம இங்கேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், நம்ம பட்டன் ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணாலே நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் கலர் க்ரீன், அதே நேரத்தில் டெக்ஸ்ட் கலர் ரெட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக அவுட்புட்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இவ்வளோதான் மிக்சின்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இந்த செக்ஷன் நாம் சாஸில் இருக்கிற பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ், அதே நேரத்தில் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சாஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கிளாஸ் நேம் பாக்ஸ் அடுத்து பேஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸ் செலக்டரை டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் ரெட், அடுத்து பார்டர் 1 pixel சாலிட் இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட அவுட்புட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் இதை ஆட் பண்ணிவிட்டு வாட்ச், ரைட் கிளிக், ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பார்டர் லைன் இங்கே இந்த மாதிரி லைட்டாக தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பேடிங் ஆட் பண்ணுற நேரம் கிளியராக நமக்கு கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஓகேவா, அதுக்கு முன்னால் நம்ம இதில் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நாம் பேடிங் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் 10 pixel. ஓகேவா, இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த சாஸ் வேரியபிளை நம்மளோட பேஸில் கனெக்ட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே ஆட் ஆகி இருக்கு. அப்போ நம்மளோட அந்த டியூவில் கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பேடிங் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு 10 pixel பேடிங்கோட இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ நாம் ஒருவேளை இந்த பேடிங் வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்டூ 2 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்க 10 pixel இன்டூ 2 பார்த்தீங்கன்னா 20 pixel பர்ஃபெக்டாக ஆட் ஆகி இருக்கு. ஒருவேளை பெரிய வேல்யூ ஆட் பண்ணால் இன்னும் நமக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்களா, கரெக்டாக ஆட் ஆகுது. அதே மாதிரி இங்கே நம்ம அடிஷன் கூட ஆட் பண்ண முடியும். +5 15 pixel கரெக்டாக ஆட் ஆகிருக்கா. சப்ட்ராக்ஷன் கூட பண்ண முடியும். பார்த்தீங்களா, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நாம் டிவிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கான்செப்ட் தான். இல்லை நம்ம மைனஸ்க்கு பதிலாக இந்த சிம்பிள் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். செக் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி இதை சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 10 divided by 5 equal to 2 pixel இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த டிவிஷன் சிம்பிள் போடுறதுக்கு பதிலாக சாஸ்ல பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்குன்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் சாஸ் :math ஆட் பண்ணிவிட்டு math.div இதான் டிவிஷனுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு நம்மளோட இதை வேல்யூ ஆட் பண்ணணும். 10 பிக்சல் கமா 2. இப்போது நமக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5 பிக்சல் வரணும். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கிளிக் பண்ணுறேன், 5 பிக்சல். அதே மாதிரி இங்கே நான் 5 கொடுத்தேன்னா 2 பிக்சல் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் கண்டிப்பாக பிக்சல் கொடுக்கணும். பிக்சல் கொடுக்கலன்னா நமக்கு ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்க, ஒர்க் ஆகலை. அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம math.div யூஸ் பண்ணுற நேரம் இங்கே நம்ம அந்த பிக்சல் வேல்யூ கொடுக்கலன்னா நமக்கு அவுட்புட்டு இந்த மாதிரி அந்த வேல்யூ மட்டும்தான் வரும். அது வந்து என்ன யூனிட்னு மென்ஷனே ஆகாது. நம்ம வந்து ஜஸ்ட் அதில் டிவிஷன் மட்டும்தான் பண்ணோம். ஸோ அந்த நம்பர் மட்டும்தான் அங்கே வரும். ஸோ இதில் நம்ம ஒரு வேளை இந்த யூனிட் மென்ஷன் பண்ணலன்னா நமக்கு இந்த அவுட்புட் வராது. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நாம் சாஸில் இருக்கிற கலர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பட்டன் கிளாஸ் செலக்டர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 பட்டன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த 3 பட்டன்ஸ்க்குமே அந்த பட்டன் கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ நமக்கு அவுட்புட்டில் ஒரே மாதிரி இப்படி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்ட் பட்டனுக்கு டார்க்கன் அந்த மாதிரி ஒரு சாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை ஆட் பண்ண போகிறோம். தேர்ட் பட்டனுக்கு லைட்டன் அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பட்டன் டார்க்கன் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம எல்லா பட்டன்ஸ்க்கும் பட்டன் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக அதில் ஆட் ஆகி இருக்கும். இங்கே நான் பேக்ரவுண்ட் கலர் டார்க்கன் ஆஃப் மெயின் கலர் கமா 10%. இப்போ என்ன ஆகுனா, இந்த மெயின் கலர் ஒரு 10% அளவுக்கு டார்க்காக நமக்கு பட்டனில் தெரியும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி கலரை கம்மி பண்ணுறதுக்கு பட்டன் லைட்டன், பேக்ரவுண்ட் கலர் லைட்டன் ஆஃப், மெயின் கலர் கமா 15%. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த கலருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நமக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இவ்வளோதான் சாஸில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கலர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நாம் சாஸில் இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி HTML டாக்குமெண்ட்டில் ஒரு பட்டன் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த பட்டனை CSS செலக்டர் வச்சு டார்கெட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட அவுட்புட் இந்த மாதிரி லைவ் சர்வரில் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அங்கே தான் நாம் அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு சாஸ் வேரியபிள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் மீ. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளிக் மீ டெக்ஸ்ட்டை அப்பர் கேஸ் லெட்டருக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு பட்டன் ஆஃப்டர், இல்லைனா நாம் இதை அப்படியே எடுத்து நெஸ்டிங் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். கரெக்டாக, ஆல்ரெடி நம்ம இதை நெஸ்டிங் செக்ஷனில் பார்த்தோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டென்ட், இங்கே நாம் சாஸ் வேரியபிளை இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். இப்போ நாம் இதில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். டு
அப்பர் கேஸ் ஆஃப். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை அப்படியே காப்பி பண்ணி உள்ளாடி பேஸ்ட் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் நமக்கு கேபிட்டல் லெட்டரில் டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஒருவேளை நம்ம இதை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இதில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக லோவர் கேஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நாம் டூ லோவர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணோம். அவ்வளோதான். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டருக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் சாஸில் லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டு ஃபங்க்ஷனை நாம் காமனாக சாஸ் வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சாஸ் வேரியபிளுக்கு மல்டிப்பிள் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மல்டிப்பிள் வேல்யூஸ்லேருந்து ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணி அதை சிஎஸ்எஸ் வேரியபிளில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த லிஸ்ட்டு ஃபங்க்ஷனை காமனாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சாஸ் வேரியபிள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் கலர்ஸ் நேமோட. அதே மாதிரி பேடிங் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் பேடிங் ஆட் பண்ணுறதுக்கு கமா கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் நாம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே நாம் காலன் போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் அலர்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 டம்மி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அலர்ட் கிளாஸ் நேமை இங்கே டார்கெட் பண்ணுறேன். டார்கெட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சாஸ் வேரியபிளில் இருந்து ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன். ஸோ நம்ம அந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு சாஸ்ல இருந்து லிஸ்ட் லைப்ரரியை கால் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். nth ஆஃப் கலர்ஸ் கமா 2. இப்போ என்ன ஆகுனா இந்த கலர்ஸில் செகண்ட் சைல்டு நமக்கு செலக்ட் ஆகும். செகண்ட் சைல்டு பார்த்திங்கன்னா இதானே. அப்போ நமக்கு அதான் அவுட்புட்லேயும் வரும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ப்ளூ கலர் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நம்ம 3 கொடுத்தோம்னா தேர்டு சைல்டு இந்த க்ரீன் கலர் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஒர்க் ஆகுதா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம பேடிங்கும் ஆட் பண்ணிக்கலாம். nth ஆஃப் பேடிங் கமா 2. அப்போது 30 பிக்சல் பேடிங்கோட நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சாஸில் இருக்கிற லிஸ்ட்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு நாம் சாஸில் இருக்கிற யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இப்போது ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவோட யூனிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறக்கும், அதே நேரத்தில் இப்போது ஒரு வேல்யூக்கு யூனிட் இல்லை அப்படின்னா அதை செக் பண்ணுறக்கும் நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நாம் அதை செக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா யூனிட் இந்த மாதிரி ஒரு சாஸ் வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே நான் ஒரு டிவ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? இதில் யூனிட் இன்ஃபோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நமக்கு சாஸ்லேருந்தே அது இப்போ கால் ஆக போகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூனிட் இன்ஃபோ pseudo class after content
இங்கே நம்மளோட கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். இதில் நம்ம மேலே ஆட் பண்ணியிருக்கிற அந்த வேல்யூவோட யூனிட் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுறதுக்கு நம்ம சாஸில் இருக்கிற மேத் லைப்ரரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூனிட் இஸ், இப்போது இது ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஓகேவா? நம்ம இதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி கேர்லி பிரேஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் ஹேஷ்டேக் போடணும். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் நம்மளோட சாஸ் வேரியபிளை இங்கே இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன். இது வந்து சாஸ் வேரியபிள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேணால் இதை நாம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதான் நம்மளோட சாஸ் ஃபங்க்ஷன். இது ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே வர்றதுனால நாம் ஹேஷ்டேக் போட்டு நெக்ஸ்ட்டு கேர்லி பிரேஸ் போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். லைவ் சர்வர் பார்த்தீங்களா? யூனிட் இஸ் பிக்சல். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம இதில் பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா பார்த்தீங்களா பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நாம் எப்படி நம்மளோட இந்த வேல்யூவில் யூனிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வேல்யூக்கு யூனிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நாம் இஸ் யூனிட்லெஸ் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நாம் யூனிட் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். மேத் டாட் இஸ் யூனிட்லெஸ். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாம் மேலே இருக்கிற அந்த சாஸ் வேரியபிளை இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போது நம்மளோட இந்த வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு யூனிட் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே யூனிட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே யூனிட் இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக ஃபால்ஸ் தான் வரும். பார்த்தீங்களா? யூனிட் இஸ் ஃபால்ஸ் இந்த மாதிரி வருது. இதில் நம்ம கன்ஃபியூஷனை கம்மி பண்ணுறதுக்கு யூனிட்லெஸ். ஸோ இதில் யூனிட் இருக்கிறதுனால நமக்கு இப்போ ஃபால்ஸ் வருது. ஒருவேளை இங்கே யூனிட் இல்லை அப்படின்னா நமக்கு ட்ரூ வரும். பிகாஸ் இப்போ நமக்கு அது யூனிட் லெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்களா? ட்ரூ. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோதான் சாஸில் இருக்கிற யூனிட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த செக்ஷனில் நம்ம லாஸ்ட்டாக எப்படி ஒரு கஸ்டம் சாஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் என்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு பிக்சல் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை நமக்கு அந்த ஃபங்க்ஷன் இஎம்மாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதான் நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிற ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே நாம் மேத் சாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நாம் கஸ்டம் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அட் ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இஎம்எஃப் இந்த மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ நம்ம நார்மலாக கொடுப்போம். அதே மாதிரி இங்கே நம்ம அட் ரிட்டர்ன் ஆஃப் மாதிரி கொடுத்து மேத் டாட் டிவ் ஆஃப் ஓகேவா இன்டு 1em. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுக்குற இந்த வேல்யூ கரெக்டாக அந்த 1em கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம பேஸ் ஃபாண்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணணும். பேஸ் பார்த்தீங்கன்னா 16 பிக்சல். ஸோ 1em ஈக்குவல் டு 16 பிக்சல் கரெக்டாக. அப்போது
அதை வச்சு தான் இந்த ஃபங்க்ஷனே கால்குலேட் பண்ண போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பிக்சல் அதே நேரத்தில் பேஸ் 16 இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இல்லை பிக்சல் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆட் பண்ணுற இந்த வேல்யூ, பேஸ் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வேல்யூ ரெண்டுமே நம்ம இங்கே இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த பிக்சல் இருக்குல்ல அதை நம்ம இங்கே ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே நம்ம பேஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இன்டு 1 EM அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா இந்த 24 பிக்சல் இந்த 16 பிக்சல் கூட டிவைட் ஆகி நெக்ஸ்ட்டு இன்டு 1 EM அந்த மாதிரி ஆகும். அப்போது இங்கே நமக்கு இப்போ 24 பிக்சல் டிவைடட் பை 16 எவ்வளோ வருதோ அது கூட 1 EM மல்டிப்ளை ஆகி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கான வேல்யூவை நெக்ஸ்ட்டு இந்த செலக்டரில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் EM ஆஃப் ஃபாண்ட் சைஸ் நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் பேஸ் மார்ஜின் டாப் 1 RM. இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபாண்ட் சைஸ் நேராக பிக்சலுக்கு போகுது, அதே மாதிரி ஃபாண்ட் பேஸ் நேராக இங்கே போகுது. இங்கே போயிட்டு இந்த ரெண்டு வேல்யூஸுமே டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி முடிச்சுட்டு 1 EM கூட மல்டிப்ளை ஆகி நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. செக் பண்ணி பார்ப்போம். இல்லை இப்போ நமக்கு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி இருக்கா? ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க 1.5 EM. ஸோ நாம் பர்ஃபெக்டாக ஒரு பிக்சல் வேல்யூவை EM வேல்யூவுக்கு கஸ்டம் SAS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மிக்ஸின் டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம டிஃபால்ட் வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஒருவேளை இப்போ நம்ம இதில் 2 வேல்யூ பாஸ் பண்ணலை அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த வேல்யூ நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த பேஸ் ஃபாண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 16 பிக்சல், கரெக்டாக? அப்போ நம்ம இங்கே ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் கூட நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். இப்போ 24 பிக்சல் இங்கே ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு வேல்யூ நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த வேல்யூலேருந்து வரணும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அது எரர் ஷோ பண்ணுது. இஸ் இன் த வேலிட் CSS வேல்யூ. அதுக்கான ரீசன் இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 16 பிக்சல் இந்த யூனிட் இங்கே மென்ஷன் பண்ணோம், இல்லைனா அந்த எரர் கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்க நமக்கு ஃபஸ்ட் இருந்த மாதிரியே இப்போது அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. 1.5 EM பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே டிஃபால்ட் வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீழே வேல்யூவே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இதில் வேல்யூவே ஆட் பண்ணலனா கூட டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ வச்சு நமக்கு கால்குலேட் ஆகி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க இதை கிளிக் பண்ணுறேன், நமக்கு இங்கே வேல்யூ இந்த மாதிரி கால்குலேட் ஆகி இருக்குது. இந்த செக்ஷன் நாம் சாஸில் இருக்கிற எக்ஸ்டெண்ட் இல்லைனா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இப்போது ஒரு CSS செலக்டார் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த CSS செலக்டாரை இன்னொரு CSS செலக்டாரில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்டெண்ட் கான்செப்டை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம இதை இப்போ சாஸில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி BTN ப்ரைமரி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே BTN பேஸ் இந்த மாதிரி இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு BTN பேஸ்க்கு பேடிங் 10 பிக்சல் 20 பிக்சல், பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் போல்டு, கலர் ஒயிட், இதெல்லாம் நார்மலாக நம்ம ஆட் பண்ணுற CSS ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பட்டன் ப்ரைமரிக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா?
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த btn ப்ரைமரியை டார்கெட் பண்ணணும். டார்கெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி btn பேஸில் இருக்கிற அதே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இல்லை நம்ம எக்ஸ்டெண்ட் கொடுத்து btn பேஸ் அடுத்து பேக்ரவுண்ட் கலர் கிரே, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும், btn பேஸில் இருக்கிற எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே ஆட் ஆகும். அது கூடவே இந்த btn ப்ரைமரில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பேக்ரவுண்ட் கலரும் ஆட் ஆகும். அப்போ நம்ம இங்கே இந்த btn பேஸ் ஆட் பண்ண தேவையில்லை. btn ப்ரைமர்லேயே நமக்கு இந்த சிஎஸ்எஸ் செலக்டாரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் ஆட் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, நீட்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் செலக்டாரை ஆட் பண்ணி அந்த சிஎஸ்எஸ் செலக்டாரை இன்னொரு சிஎஸ்எஸ் செலக்டாரில் நம்ம யூஸ் பண்ணோம்னா சாஸில் நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் மல்டிபிள் பட்டன்ஸை எக்ஸ்ட்ரா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கூட ஆட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் btn செகண்டரி. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம், கீழே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கிற எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸுமே இங்கே ஆட் ஆகி இந்த மாதிரி இப்போது டிஸ்பிளே ஆகுது. இப்போது நமக்கு இதில் பேக்ரவுண்ட் வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம், சரி பார்டர். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நீட்டாக ஒரு பட்டன் நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இவ்வளோதான் சாஸில் எக்ஸ்டெண்ட் இல்லைனா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இப்போ நாம் சாஸில் இருக்கிற கண்டிஷனல் லாஜிக் அதே நேரத்தில் லூப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் கண்டிஷனல் லாஜிக் பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இஃப் அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு வேரியபிள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாடி, இதுக்குள்ளே தான் நம்மளோட அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. ஃபஸ்ட்டு இஃப் தீம் ஈக்குவல் டு லைட், ஓகேவா. நம்ம தீம் வேரியபிளோட அந்த வேல்யூ லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற டெக்ஸ்டோட கலர் நமக்கு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப், இங்கே நாம் கண்டிப்பாக அட் சிம்பிள் போடணும். ஈக்குவல் டு டார்க் அப்படி இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் பிளாக், டெக்ஸ்ட் கலர் ஒயிட். நெக்ஸ்ட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்டோட முடிச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கிரே, டெக்ஸ்ட் கலர் ஒயிட், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. இப்போ நாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கான ரீசன் இங்கே நான் தீமில் லைட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ லைட் இருக்கிற நேரம் நமக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்கும், டெக்ஸ்ட் கலர் பிளாக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ ஒருவேளை நான் இங்கே பிளாக் ஆட் பண்ணேன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி எல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஒருவேளை நான் வேறு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த எல்ஸில் இருக்கிற வேல்யூ தான் அவுட்புட்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுற மாதிரியே இங்கேயும் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த சாஸ் வேரியபிளை பொறுத்து நமக்கு அந்த பாடியோட பேக்ரவுண்ட் கலரும் டெக்ஸ்ட் கலரும்
இங்கே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இவ்வளோதான் நம்மளோட இந்த சாஸில் இருக்கிற கண்டிஷனல் லாஜிக். நெக்ஸ்ட் நாம் சாஸில் அட் ஈச் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபார் ஈச் லூப் ஒர்க் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி HTML டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு 3 divs ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட சிப் ரெட் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட் வரணும். க்ரீன் இருந்துச்சுன்னா க்ரீன் வரணும். அதே மாதிரி ப்ளூ இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். இதை நம்ம டைனமிக்காக கொண்டு வர போகிறோம். இப்போ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா கலர்ஸ் ரெட் க்ரீன் ப்ளூ, ஓகேவா? இப்போ நம்ம இந்த சாஸ் வேரியபிளை தான் லூப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் அட் ஈச், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாலர் கலர் இன் கலர்ஸ், இதான் நம்மளோட அந்த ஈச் லூப், ஓகேவா? இந்த கலர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கலரையும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டாட் சிப் ஹைஃபன் கர்லி பிரேஸ் ஹேஷ்டாக் போட்டு நம்மளோட அந்த வேரியபிளை இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலர்ஸ் வேரியபிள் எடுக்கக்கூடாது. அந்த கலர்ஸ் வேரியபிள்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கலரையும் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே அந்த கலர் வேல்யூவை தான் சூஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ என்ன ஆகுனா ஸ்டார்டிங்கில் நமக்கு சிப் ரெட் வந்து செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சிப் க்ரீன், நெக்ஸ்ட்டு சிப் ப்ளூ, ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு என்ன கலர் வரணும்? ரெட், கரெக்டாக? அப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா இந்த கலர்ஸில் ரெட்டு நமக்கு செலக்ட் ஆகும். இந்த ரெட் அப்படியே என்ன ஆகும்? நேராக இங்கே வரும். ஸோ சிப் ரெட்டில் தான் நமக்கு ஃபஸ்ட் இருக்கிறது அஃபெக்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே ரெட் இருக்கிற நேரம் அது கீழே இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆகும்? ரெட்டுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு கலர் ஒயிட், பேடிங் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம், 12 pixel, margin 6 pixel. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே இன்லைன் பிளாக். இதெல்லாம் நம்ம நார்மலாக ஆட் பண்ணுற அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் தான், ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இதை எப்படி அவுட்புட்டில் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நமக்கு இப்போது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இல்லைனா ஜஸ்ட் ஒரே ஒரு செலக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நாம் இந்த சாஸ் வேரியபிள்ஸை வந்து தனியாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஈச் லூப் யூஸ் பண்ணுறதுனால இந்த சாஸ் வேரியபிள் நமக்கு லூப் ஆகி அதில் இருக்கிற அந்த கலர்ஸ் நமக்கு ஒவ்வொரு டியூக்கும் கரெக்டாக இந்த மாதிரி ஆட் ஆகி இருக்குது. இப்போ நாம் சாஸில் இருக்கிற அட் ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி HTML டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் பாக்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மார்ஜின் வேல்யூஸை டைனமிக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுனா நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணுவோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மார்ஜினை இந்த பாக்ஸஸ்க்கு கொண்டு வரும். இப்போ நான் இல்லை பாக்ஸ் இந்த மாதிரி காமன் CSS கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துருக்கேன். அதனால் என்னென்னா நமக்கு அவுட்புட்டில் இப்போது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் இப்போ பாருங்களேன், நமக்கு சுத்தமாக ஒரு பாக்ஸ்க்கும் இன்னொரு பாக்ஸ்க்கும் நடுவில் கேப் இல்லை. அதை கொண்டு வரக்கு நாம் அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நாம் மார்ஜின் ஆட் பண்ணுவோம். அட் ஃபார், ஓகேவா? அட் ஐ, இது ஒரு சாஸ் வேரியபிள் ஃப்ரம் 1 through 5, ஓகேவா? நமக்கு 1லேருந்து அந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும், கரெக்டாக? மார்ஜின் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் நமக்கு வந்து அது ஒர்க் ஆகணும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இல்லை நாம் மார்ஜின் ஹைஃபன் ஹேஷ்டாக் கர்லி பிரேஸ் போட்டு
இந்த வேல்யூவை இங்கே நாம் ஆட் பண்ணுறோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை தான் டார்கெட் பண்ணோம். டார்கெட் பண்ணிட்டு இந்த வேல்யூ என்ன ஆகணும், ஸ்டார்டிங் 1ல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 3 4 5 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இங்கே நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஸ்டார்டிங் ஐ வேல்யூ 1ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகணும், அந்த மார்ஜின் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டாக இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் $i இன்ட்டு 5 பிக்சல். அப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு மார்ஜின் 1 வர நேரம் என்ன ஆகும், இந்த டியூக்கு மார்ஜின் 1 இன்ட்டு 5 பிக்சல் அந்த மாதிரி ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் டியூக்கு 5 பிக்சல் ஆட் ஆகும். செகண்ட் ஒன் 10 15 20 25 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கரெக்டாக $iனா ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மார்ஜின் 1னா ஃபஸ்ட்டு அந்த டியூ, நெக்ஸ்ட்டு செகண்ட் டியூ, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அந்த மாதிரி ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு பாக்ஸ்க்கு நமக்கு 5 பிக்சல் மார்ஜின், நெக்ஸ்ட்டு 10 15 20 25 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் நமக்கு பர்ஃபெக்டாக அந்த மார்ஜின் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸில் நம்மளால் கண்டிப்பாக இந்த SAS ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டாக நாம் இந்த SAS லூப்பிங் கான்செப்டில் ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார் லூப் மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா இது நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஐட்ரேட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ முடிஞ்ச பிறகு தான் அது நமக்கு வந்து இன்க்ரீஸே ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு SAS வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வேல்யூவை இனிஷியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா HTML டாக்குமெண்ட்டில் ஒரு 3 டியூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கார்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிவிட்டு அதை CSSல ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இதில் நம்ம பேடிங் ஆட் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக ஃபார் லூப்பில் மார்ஜின் ஆட் பண்ணியிருப்போம். இங்கே பேடிங் இல்லைனா உள்ளே இருக்கிற ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இல்லைனா ஒயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு I less than or equal to 3. ஸோ நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 3. கரெக்டாக 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 வரைக்கும். அதனால் இங்கே நம்ம ஈக்குவல் டு போடணும். போடலன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வரைக்கும் தான் வரும். ஈக்குவல் டு ஆட் பண்ணுறதுனால 3 வரைக்கும் நமக்கு இந்த வேல்யூ ஐட்ரேட் இல்லைனா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் பேடிங் இன்க்ரீஸ் பண்ணோம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பேடிங் வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஃபார் லூப் நான் பண்ண மாதிரியே இங்கே நாம் ஹேஷ்டேக் போட்டுக்கலாம். போட்டுட்டு கர்லி பிரேஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ள நாம் $சிம்பல் I இங்கே நாம் பேடிங் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். I இன்ட்டு 10 பிக்சல் இந்த மாதிரி. பட் இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயில் லூப் முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூ நம்ம இப்போது ஆட் பண்ணிட்டோம். ஒரு நம்பர், அதாவது I ஈக்குவல் டு 1 மட்டும் நமக்கு இப்போ உள்ளே வந்துடுச்சு. ஓகேவா, அப்போது 1 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 10 பிக்சல். இந்த ஃபஸ்ட்டு டியூக்கு நமக்கு 10 பிக்சல் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இதுக்கு கீழே $i நெக்ஸ்ட்டு காலன் போட்டு $i ப்ளஸ் 1 இந்த மாதிரி ஆட் பண்ணோம். அப்போது இங்கே நமக்கு I1 முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் என்ன ஆகும், 2 அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகும், இங்கே வரும். ஓகேவா, இப்போது while 2 which is less than or equal to 3 செக் பண்ணுது. லெஸ்ஸாக தானே இருக்குது, 2 தானே கம்மியான வேல்யூ. அப்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்ன ஆகும், நேராக இங்கே வருமா. அப்போ பேடிங் 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ செகண்ட் ஒன்க்கு பேடிங் என்ன ஆகும்,
2 into 10 pixel அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 10 பிக்சல், செகண்ட் ஒன் 20 பிக்சல், நெக்ஸ்ட் திரும்ப என்ன ஆகும், அந்த 2 இங்கே வரும். 2 ஈக்குவல் டு 2 + 1 ஈக்குவல் டு 3, கரெக்டா? திரும்ப இங்கே 3 வரும். 3 which is less than or equal to 3னா ட்ரூ ஆகுது. நெக்ஸ்ட்டு பேடிங் 3க்கு வரும். பேடிங் 3 வந்தோடனே 3 into 30 பிக்சல் எவ்வளோ, சாரி 10 பிக்சல் எவ்வளோ, 30 பிக்சல். அப்போது தேர்ட் பாக்ஸ்க்கு 30 பிக்சல் பேடிங் வரும். அதோட இங்கே நமக்கு கம்ப்ளீட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஈக்குவல் டு 3 + 1 ஆகுதா, அப்போ 4 ஆயிரும். நெக்ஸ்ட் திரும்ப இங்கே மேலே வருது 4 which is less than or equal to 3னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒயில் லூப் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இப்போ நாம் அவுட்புட்டில் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எரர் ஷோ ஆகுது, என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எரருமே இல்லை. அது எதனால் வந்துச்சுன்னா நம்மளோட சாஸ் சிஎஸ்எஸ் கூட கம்பைல் பண்ணுற நேரம் சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் ஜேல போயிட்டு இந்த கோடை டைப் பண்ணேன். அப்போ அது நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் 10 பிக்சல் பேடிங்கோட இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் பர்ஃபெக்டாக இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சாஸில் ஒயில் லூப் யூஸ் பண்ண முடியும். இந்த லாஸ்ட் செக்ஷனில் நீங்கள் இவ்வளோ நேரம் படித்த சாஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதான் அந்த ப்ராஜெக்ட் ப்ரைஸிங் டேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டேபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டேபிளை ஹவர் பண்ணுற நேரமும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹவர் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டன் ஹவர் பண்ணால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பார்ஷியல் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதே நேரத்தில் மிக்சின்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்களே சொந்தமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதுக்கான அந்த சொல்யூஷன் தெரியல அப்படின்னா கீழே இந்த ப்ராஜெக்டான சொல்யூஷன் சோர்ஸ் கோட் லிங்கை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த கோர்ஸை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நிறைய இம்பார்ட்டண்ட்டான சாஸ் கான்செப்ட்ஸை இந்த கோர்ஸில் நம்ம கிளியராக பார்த்தோம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.